ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே என் பையனுக்கு செஞ்சு கொடுத்து அவன் வேணும்னு கேட்டதுனால நான் அகெயின் வந்து இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்கிறேன். இது வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கோ இல்லை நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸோ லஞ்சு கூட நீங்கள் கொடுத்து விடலாம். இல்லை ஈவினிங் வந்தால் கூட ஒரு ஃபில்லிங்கான ஒரு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஷ்ரூம் பயன்படுத்தி தான் சூப்பராக ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். குயிக்காக பண்ணிடலாம், கம்மியான இன்க்ரீடியன்ட் தான். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 250 கிராம் அளவுள்ள மஷ்ரூம் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவுமே மஷ்ரூம் வாங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நல்லா க்ளோஸ் ஆகிருக்கணும். அப்போனா நல்லா ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூம்ங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கும், கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த மாதிரிலாம் மஷ்ரூம் வாங்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து மெயினாக வந்து மஷ்ரூம், அதுக்கப்புறம் ரெண்டு பல்லு கார்லிக் எடுத்துக்க. நீங்கள் நம்ம ஒரு நாட்டு பூண்டாக இருந்தால் கூட ஒரு பூண்டு கூட எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக போதும். ஸோ இவ்வளோதான். இப்போ நம்ம வந்து மஷ்ரூம் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீசஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு மஷ்ரூம் எல்லாம் குக் ஆகிறப்ப நம்மளுக்கு வந்து அகைன் வந்து சுருங்கிரும். இந்த அளவு போதும். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து மெயினாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் தான். ஸோ ஆயில் எதுவும் சேர்க்காம பட்டர் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பட்டர் இல்லாத சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் ஆயிலும் வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சாப் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம். இதில் ஃப்ளேவரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூண்டோட ஃப்ளேவர் தான். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், ரொம்ப டார்க் ஆகிடக்கூடாது. இதுலேயே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மஷ்ரூம் வந்து தண்ணி வெளிவரும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். அந்த தண்ணி விட்டு அந்த தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். ஸோ இதுலேயே வந்து நம்ம வந்து சும்மா சிம்பிளான மசாலா தான் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மசாலா ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கொரியண்டர் பவுடர், வீட்டிலே ரெடி பண்ண கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், ஜீரக பொடி ஒரு 2 பிஞ்ச் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் ஒரு ஃப்ளேவருக்காக. காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் ஆட் பண்ணுறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பெப்பர். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்லேருந்து நல்லா தண்ணி வெளிவிட்டு வருது. இப்போ இந்த மசாலாவோட சேர்த்து குக் பண்ணிடலாம். இதில் வந்து ரொம்ப ஸ்பைசஸ் எதுவும் போடக்கூடாது. மெயினாக வந்து அந்த மஷ்ரூமோட டேஸ்ட், அந்த ஃப்ளேவர் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். பாருங்கள், அந்த மஷ்ரூமில் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா குக் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நம்ம ரொம்ப ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம், கார்னு எல்லாமே வந்து தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை வச்சு சாண்ட்விச் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து வீட் பிரெட்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒயிட் பிரெட் தான் எடுத்திருக்கேன், மில்க் பிரெட்டு. இப்போ வந்து நம்ம இதில் ரெடி பண்ண மிக்சர் இருக்குல்ல, ஸோ இதை வந்து இதில் மேலே ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு ஃபில் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே சீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா சீஸ் வச்சுக்கோங்க. நான் வந்து மொசரல்லா சீஸ் வைக்கிறேன். நீங்கள் வந்து சீஸ் ஸ்லைசஸ் கூட வச்சுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சுதுங்க. இப்போ வந்து நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். எப்போவுமே வந்து நீங்கள் வந்து சாண்ட்விச்சோ பிரெட் ரிலேட்டடாக எதுனா பண்ணாலுமே பட்டர் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ப்ரெட்டில் வந்து நம்ம வந்து இப்போ நீங்கள் சாண்ட்விச் மேக்கரில் பண்ணிங்கன்னா ப்ரெட்டில் வந்து பட்டர் வந்து அப்ளை பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு ஈவன் தவாங்கிறதுனால தோசை தவாவில் தான் போட்டு எடுக்க போகிறேன். அதனால் பேன்லேயே வந்து பட்டர் சேர்க்க போகிறேன். இப்போ பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து நல்லா ஈவனாக அந்த ப்ரெட்டு சைஸுக்கு மட்டும் பட்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சாண்ட்விச் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே இது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா ப்ரெஸ் ஆயிரும். இப்போ கொஞ்சமாக பட்டர் எடுத்து இந்த மேல் சைடாக லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு நாள் இந்த மாதிரி சாண்ட்விச் சாப்பிட்றப்ப டேஸ்டியாக அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 2 சைடு நல்லா கோல்டன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். அவ்வளோதான். 2 சைடும் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு.
இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். சூப்பராக நம்மளோட மஷ்ரூம் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது வந்து நான் பண்ண ஒரு விதத்தில் ஃபாஸ்ட்டாக குயிக்காக பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். இப்போ உள்ளே எப்படி இருக்குங்கிறத நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணுறப்பவே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா சுட சுட சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக குக் ஆகிருக்கு. உங்களுக்கும் இந்த மஷ்ரூம் சாண்ட்விச் ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினைக்கிறப்ப நீங்கள் ஹோட்டல் அங்கங்கே போகாமல் இந்த மாதிரி வீட்லேயே ஹெல்த்தியாக டேஸ்டியாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.